ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்டாக நிறைய ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மிளகா இருக்கு இல்லையா, அந்த மிளகா பொடியில அஃப்ளோடாக்சின்ன்ற ஒரு விஷத்தன்மை இருக்கு, ரைட்டா? அது இருந்ததுன்னாக்க நமக்கு லிவர் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு லிவர் கேன்சர், சிரோசிஸ் லிவர்லாம் வர்றதுக்கு எதனாலன்னு இது பண்ணி ரிசர்ச் பண்ணதுல அஃப்ளோடாக்சின் இந்த மிளகால இருக்குன்னு. அதனால ரெடிமேடா இருக்கிற மிளகா பொடியில எந்த அளவுக்கு கெட்டு போன மிளகா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால கூடிய வரைக்கும் நம்ம மிளகா வாங்கி மிளகாத்தூள் அரைக்கிறது நல்லது. அதுல அந்த மிளகாவை செக் பண்ணுங்க. அந்த ரெட்டா பியூரா இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் இட். அதுல ஏதான வெள்ளையாவோ இல்ல ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கிரீன் கலராவோ இல்லைன்னா வெள்ளையாவோ இருந்ததுன்னா அது கெட்டு போனதுன்னு அர்த்தம். அதை தூக்கி போட்டுருங்க. அதை யூஸ் பண்ண வேணாம், ரைட்டா? அதுவும் இல்லாம நல்ல வெயில்ல காய வைக்கணும். அதுல ஈரம் இருந்தாதான் அந்த அஃப்ளோடாக்சின் ஒரு ஃபங்கஸ், ஒரு காளான், பூஞ்ச காளான் மாதிரி ஒரு காளான், அதுல இருந்து வர்றதுதான் இந்த அஃப்ளோடாக்சின்ற விஷத்தன்மை, ரைட்டா? அந்த இது சரியாகணும்னாக்கா, அது வராம இருக்கணும்னா மிளகா ஈரமா இருக்கக்கூடாது, நல்ல வெயில்ல காய வைங்க. காஞ்சி இருக்கணும். அதுவும் செக் பண்ணுங்க. அதுல ஏதானோ ஃபங்கஸ் இருந்தாலோ ஏதானோ காளான் பிடிச்சிருந்தாலோ இல்ல வெள்ளை கலர் இருந்தா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இது மட்டும் இல்லாம ஈவன் வேர்க்கடலையில கூட அது மாதிரி ஃபங்கஸ் வரும், ஈரமான வேர்க்கடலை. அந்த மாதிரி இருந்ததுனாலோ டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி நல்லா இல்லைன்னாக்கா தூக்கி போட்டுருங்க. அதை வீணாயிடுமே நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்க லிவர் வீணாயிடும், ரைட்டா? அதனால இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் எல்லாம் எந்த ஃபுட்லயும் இருந்தாக்கா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு லிவர் கேன்சர்லேருந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா?